ஒரு பிளாக் இருக்குது. அண்ட் யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி வெல் அவேர் ஆஃப் பிளைன்ஸ். பிளைன் கிரியேஷன் பற்றி தெரியும். ஒரு 3 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எப்பெல்லாம் பிளைன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. அண்ட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு ரிவால்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம சென்டர் லைன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதை தாண்டி நம்ம ஆக்சிஸ்லாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆக்சிஸ் அப்படிங்கிறத எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒன் லைன், எட்ஜ், ஆக்சிஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னலாம் அப்படின்ட்டு ஒன்றா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைன் ஆர் எட்ஜ் ஆர் ஆக்சிஸ் அப்படின்னா எய்தர் ஏதாவது ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எட்ஜில் எனக்கு ஒரு ஆக்சிஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, ஆக்சிஸ் 1 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி எட்ஜஸ் யூஸ் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியும். ஆர்எல்ஸ் எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, இதில் ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் வந்துட்டு ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணணும். எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸ் 2 அப்படிங்கிறது என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. குட். பட் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இல்லை எனக்கு ஆக்சிஸே இருந்திருக்கு, அது சென்டர் லைன் தான், அது எது வேணாலும் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். பட் 2 பாயிண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்துட்டு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆக்சிஸ் வேணும். பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகுதா? ஸோ இந்த ஆக்சிஸ்னால எனக்கு என்ன யூஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஸ்கெட்சை நான் ரிவால்வ் பண்ணணும். இதை 2 விதமாக என்னால் ரிவால்வ் பண்ண முடியும். ரிவால்வ், திஸ் இஸ் மை ஆக்சஸ், ரிவால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லையா, டெலிட் திஸ் லைன். எட்ஜ் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இல்லை. ஏன்னா ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்கணும். அதே தான், அப்படி வந்துட்டு பண்ண முடியும். எஸ். ஸோ இந்த மாதிரி ரிவால்வ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். மிரரிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்கெட்ச் மிரர், திஸ் இஸ் த மிரர் என்டிட்டி, மிரர் அபவுட் திஸ். ஓகே, மிரருக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் மேபி ரிவால்வ் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு கிரிட்டிக்கலான கட்லாம் வருது, எனக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பாயிண்ட்லேயே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன், பட் இந்த ஆக்சஸ்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். ரைட் கிளிக், என்னப்பா டெலீட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அண்ட் ஃபீச்சர்ஸ், ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச், ஆக்சஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு சென்ட்ரா. இப்படி இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு எதாவது ரிவால்வ் பண்ண முடியும். மேபி இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இப்போது இந்த ப்ரொஃபைலை வந்துட்டு revolve cut about this axis. ஓகே, வேலிட் ஆகலை. மேபி அந்த ஆக்சஸை யூஸ் பண்ணி என்னால் பிளைன் கூட க்ரியேட் பண்ண முடியும். லைக் ரெஃபரன்ஸ் பிளைன்ஸ், மை ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் திஸ் ஆக்சிஸ். ஸோ அந்த ஆக்சிஸோட கோயின்சைட் ஆகுதா, அந்த பாயிண்ட் இஸ் திஸ். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளைன் க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா பிளைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பிளைனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அண்ட் வி கேன் டூ. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ரிவால்வ் கட், திஸ் இஸ் மை ஆக்சஸ். இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, ரிவால்வ் கட் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக நடக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கட்டு விழுந்திருக்கா. இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஆக்சஸ் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிளைனும் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம் பை யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் பிளைன்ஸ். ஆர்எல்ஸ் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 2 ஆக்சிஸை யூஸ் பண்ணி எப்படி பிளைன் யூஸ் பண்ணுறது, 2 ரெஃபரன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், ரெண்டுத்துலேயும் வந்துட்டு என்ன ஆகுது, கோயின்சைடாக ஒரு பிளைன் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை செக்ஷனல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்எல்ஸ் செக்ஷனல் வியூவோட இந்த மாதிரி எப்படி கட் ஆகிருக்கு, ஒரு இன்னர் சைடில் ஒரு டோனட் ஷேப்பில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஒரு கட் அப்படிங்கிறது எனக்கு ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. தட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட்
ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப். ஸோ நம்ம வந்துட்டு 1 பாயிண்ட், அது 1 ஏஜ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. 2 பிளைன்ஸ், ஒரு 2 பிளைன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணுறது, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாப் லைன் இருக்குது, அதேமாரி பிளைன் 1 இருக்குது. இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்டில் எனக்கு ஒரு பிளைன் வந்துட்டு வேணும். ஐ மீன் ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம்? எய்தர் ஐ கேன் யூஸ் 2 பிளைன்ஸ் ஆப்ஷன். டாப் லைன் செலக்ட் ஆகிடுச்சு, அண்ட் தென் ஃப்ரண்ட் பிளைன். இப்போ என்ன ஆகுது, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பிளைன் வந்துட்டு என்ன ஆகுது, க்ரியேட் ஆகுது. ஸோ நாட் ஓன்லி யூசர் டிஃபைன் பிளைன்ஸோட இன்டர்செக்ட் ஆகிறது கிடையாது, இந்த டிஃபால்ட்டாக இந்த 2 பிளைன் இன்டர்செக்ட் ஆகிருக்குல்ல, அதில் கூட என்னால் பண்ண முடியும். ஆக்சிஸ், டாப் லைன், ஓகே, ரைட் பிளைன், குட். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்துட்டு என்ன இருக்குது, எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஐ மீன் ஆக்சிஸ். ஸோ மாதிரி இன்டர்செக்ஷன் ஆகிற அந்தந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்னது? ஓகே, 1 sec. ஆக்சிஸ். ஸோ அது சொல்லலாம், இது வந்துட்டு 2 பிளைன்ஸ், இது 2 பாயிண்ட்ஸ் ஆர் வெர்டெக்ஸ் எக்ஸ். ஐ மீன் 2 வெர்டெக்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். சிலிண்ட்ரிக்கல் ஆர் கோனிக்கல் ஃபேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் தட் okay, sorry. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சென்டரில் எனக்கு ஒரு ஆக்சிஸ் வேணும். பிளைன், சிலிண்ட்ரிக்கல், ஃபேஸ் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அதோட சென்டரில் ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் அந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு மேபி வாட் எவர் இட் இஸ் யூ கேன். பொதுவாக பட் இந்த ஆக்சிஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இந்த ரிவால்வ், ரெஃபரன்ஸ் கட்டு, ஃபீச்சர் மாடலிங் பண்ணுறதுக்கெல்லாம் தாண்டி அசம்பிளியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். மேட்டிங் பண்ணும்போது பேரலலிசம், பெர்பெண்டிகுலரிசம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான பர்பஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு இது என்ன ஆகும், யூஸ் ஆகும். So we have to create a new plane over here. Yes. So இப்போ எனக்கு 2 ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு plane create பண்ண முடியும். Plane. So this is my first reference and this is axis my second reference. So after that control 8 and I can draw any profile like this. Undo, revolve cut. So this is my axis. பண்ண முடியும். And if we shift over like this. இருக்கா? Good. So the next thing is axis, point and face. இது கொஞ்சம் different. For that I need a point. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு plane வந்து எடுத்துக்கிறேன் and say control 8. இந்த planeல நான் இங்கே வந்துட்டு ஒரு sketch வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், draw பண்ணிக்கிறேன். 1. இப்போ sorry, axis, point and face. So this is my point and this is my face. So இந்த ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், அதாவது நார்மல் டைரக்ஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆக்சஸ் கிரியேட் ஆகிருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். பட் இதே இது கொஞ்சம் நான் மாற்றி வந்துட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன்.
மேபி அவ்வளோ தூரம் வேண்டாம். ஓகே குட். And also I need to make a cut. Appo sketch. Okay, sketch, convert entities. I'll draw a line and trim the remaining segments. Extrude cut. Okay, so இந்த மாதிரி இருக்கு ஒரு ஷேப். இப்போ அகைன் வந்து நான் ஆக்சஸ் போகிறேன், பாயிண்ட் அண்ட் ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேஸ். ஸோ என்ன ஆகுது, இந்த ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக எனக்கு என்ன இருக்குது, ஒரு லைன் வந்துட்டு போயிருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஃபேஸ் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இதுக்கேற்ற மாதிரி இந்த பர்பெண்டிகுலர். அதுவே இதை டெலிட் பண்ணிட்டு இதுனா சரி. இப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாம் வச்சு ரிவால்வ் கட் அடிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சடனாக போயிட்டு ஒரு இது வந்துட்டு பண்ண முடியாது. அண்ட் ரிவால்வ் கட், திஸ் இஸ் மை ஆக்சிஸ். சம்டைம்ஸ் மேபி அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணணும், இதையும் வச்சு ரெஃபரன்ஸ் பிளைனாக வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். எஸ், maybe plane, this is my first and this is my second, should be parallel and okay. After that we can revolve cut. So this is my axis. Okay, so இந்த மாதிரி வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், perform பண்ண முடியும். Good. So almost நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சிஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. அண்ட் வி வில் மூவ் ஆன் டு தட் நெக்ஸ்ட், கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது, குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் குளோபலை தாண்டி எனக்கு லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு வேணும்? கேன் எனி ஒன்? Sailesh, Revanth, why we need actually? Kimosh, Surya, the voice கேக்குதாடா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. கேக்குது. எல்லாம் அரை தூக்கத்தில் இருக்கீங்களா? யோசிக்கிறியா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா? எதுக்கு வேணும் இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டம்? சூர்யா, ரேவந்த் சொல்லலாமேப்பா. பிரில்லியன்ட். சொல்லுங்க சார். செட் சார், செட் ஐடிகே ஐ டோன்ட் நோ. ஓகே, எல்லாம் ஒரு 5 மாதத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க. இவங்களுக்குலாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. சர்ஃபேஸை தான் ஓ யூஸ் பண்ணி பார்த்தா. அதான் லேப்டாப் கையில் தானே ராஜா வச்சுருக்கீங்க. ரேவந்த் டாப்பர் ரேவந்த். ஓகே, காம்போனன்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருந்தால் லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் வாட்? டு கிரியேட் அ ஃபீச்சரா? இல்லை என்ன பர்பஸ்க்காக? காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் என்ன பர்பஸ்க்கு? ரெஃபரன்ஸ்க்கு தான் சார். குட், ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஆட்டோகேட்லேயே இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. யூ வில் ஹாவ் அ வியூ கியூப் ஓவர் ஹியர். அதில் டபிள்யூ கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் தென் யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது யூசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க.
அதில் நம்ம யூசிஎஸ் தான் வந்துட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு டபிள்யூசிஎஸ்ல வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேட்டர்ன்லேயே வந்துட்டு இந்த டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் நான் இப்போ சொல்ல வர பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் அதில் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். ஸோ இந்த இதில் ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு கிடையாது, மேபி இவ்வளோ தூரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் போட்டிருக்கேன். இதை நான் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை லீனியர் பேட்டர்ன், அதாவது ரெண்டு சைடுமே வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ஸ் ஏதோ ஒரு பேட்டர்னில் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுக்குறேன். இந்த ஃபீச்சரை எக்ஸாக்டாக எனக்கு இந்த கோஆர்டினேட்டில் ஐ மீன் 20,10 வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும், இல்லை 30,10 வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும், 30,30 அந்த மாதிரியான இடத்துலலாம் நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது எவ்ரி டைம் வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுப்போம், இந்த குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல எடுப்போம். இப்போது இங்கே இருக்கிற ப்ராப்ளம் இது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்துட்டு நான் ஸ்கெட்ச் வரையும் போதே ஆரிஜின்லேருந்துட்டு இதை ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம், அஷ்யூம் பண்ணிப்போம். ஸ்கெட்ச் வரையும் போதே ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஈஸியாக வந்துட்டு ரெஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்துட்டு 0,0 அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹோல் விழுகும், 10,10னா இங்கே, 20,20, 30,30, 40,40 சொல்லிடலாம். பட் சம்வாட் எனக்கு இந்த ஃபீச்சரை எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில் இங்கே ஒரு காம்போனன்ட் இருக்குது, இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன். அந்த காம்போனண்ட்டுக்கு வந்துட்டு இதே இதை பேட்டர்ன் பண்ணணும் பை யூஸிங் டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்து இந்த ஃபீச்சரை கரெக்டாக எக்ஸாக்டாக நாங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எந்த பாயிண்டாக வேணாலும் இருக்கலாம். மேபி 1000, 1024, 2010 அந்த மாதிரியான ஒரு பாயிண்டாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் லொக்கேட் பண்ணுறது எப்படி, வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு மல்டிபிள் காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா மேபி எனக்கு இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ தூரம் தள்ளி, இல்லை இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். மேபி நம்ம அட்ரஸ் சொல்லும்போதே என்ன பண்ணலாம், ஏதாவது நம்ம வீட்டை சொல்லணும் அப்படின்னா ஃபேமஸான ஒரு மார்க்கிங் பாயிண்ட்டை சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, and then ஒரு ஸ்ட்ரைட்டாக 300 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா வீடு வந்துடும் சொல்லுவோம்ல, அதே கான்செப்ட் தான். எங்கேருந்தோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறத என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஃபார் தட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ளார போனதும் எந்த பாயிண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ கோஆர்டினேட் சிஸ்டம் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அண்ட் எது எக்ஸ் ஆக்சிஸ். ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு டாப்பில் இருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் இசட், இது வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் யூ கேன் ஆல்வேஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுவாக இருக்கணும், இதுதான் வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஹெச், ஒய் ஆக்சிஸ் இதுவாக இருக்கணும், ஜெட் வந்து டாப்பில் இருக்கணும் மேபி, இல்லை வந்துட்டு எனக்கு பாட்டமில் வரணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், பாட்டம். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ், அது உங்களோடது. ஏன் டாப்பில் தான் இருக்குது, ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹோலை வந்துட்டு பேட்டர்ன் பண்ணுறது, இல்லை வாட் எவர் த ஆப்ரேஷன் வி கேன் பர்ஃபார்ம். இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். அண்ட் பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நார்மலாகவே இது ஸ்கெட்ச் பாயிண்ட் கிடையாது, இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். There is a difference between normal sketch points and reference points. Sketch points அப்படிங்கிறது என்ன ஆகிடும், 3Dயாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வேனிஷ் ஆகிடும். பட் இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகாது, 3Dயாக வந்துட்டு எந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே அதை தாண்டி ரொம்ப நேரம் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் சென்டர் அப்படிங்கிற இதை வந்துட்டு பார்க்க போகிறேன். ஸோ ஆர்க் சென்டர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சர்க்குலர் இதை வந்துட்டு என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். சர்க்கிள் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, ஆர்க் சென்டர். ஸோ ஹோல், ஃபில்லட்ஸ் அந்த மாதிரி எதை செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிடும், க்ரியேட் பண்ணிடும். இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன சார், இப்போ இந்த பாயிண்ட் வச்சுட்டு என்னால் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் ஆக்சிஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். 1 பாயிண்ட் அண்ட் தென் ஃபேஸ் என்ன இருக்குது, ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் சென்டர் ஆஃப் த ஃபேஸ் மேபி
மார்னிங் பேட்சில் தான் யாரோ ஒருத்தவங்க கேட்டான். ஸோ ஹவு கேன் ஐ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யூ கேன் ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் த ஃபேஸ் பை யூஸிங் திஸ் ஆப்ஷன். ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகிடும், அங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு சர்க்கிள் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் ட்ரா ஆன் த ஸ்பேஸ். அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்டர்செக்ஷன். ஏதாவது ரெண்டு இன்டர்செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகும். மேபி அது ஸ்கெட்சாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, so I will draw a sketch like one spline and say escape and a line. Okay, so I want a intersection point for these two sketches. Features, geometry, exit, reference and point. So this is my first sketch and second sketch. So I have a point over here. So இந்த மாதிரி வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். And then further if you want to draw a circle on this particular reference point, you can always. ஸோ என்ன ஆகிக்கும், ஸ்னாப் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பட் வாட் ஐ ஆக்சுவலி டூ ஹியர் இஸ் ஜஸ்ட் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இப்போலாம் ஒரு டூல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் இட் மைட் பி யூஸ்ஃபுல் இன் யுவர் எக்ஸசைஸ். அதை நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஸோ என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம வரைய போகிறோம், அங்கெல்லாம் வந்துட்டு இது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர் யூஸிங் த டூல்ஸ் இஸ் மேட்டர்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ டூல் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ரூடுக்கே எனக்கு எக்ஸ்ட்ரூட் கட்டு, ரிவால்வ் கட்டு, ஸ்வீப் லாஃப்ட் தெரியாமல் இருந்தால் கூட ஒரு 90 to 70% வந்துட்டு என்னால் என்ன பண்ணிட முடியும், ஜாமெட்ரிஸாக அப்ரோச் பண்ணிட முடியும். பட் சம் காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் இருக்குது. சர்ஃபேஸ் மாடலிங்லாம் பண்ணணும் அப்படின்னா தான் லாஃப்ட்டு, பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தெரியணும். அண்ட் ஹோல் விசாலாம் வந்துட்டு நமக்கு தெரியணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு we can manually make a hole and also we can pattern or mirror or copy, அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. அண்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். பிளைன்ஸ்லாம் ஆப்வியஸாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா பிளைன்ஸ் தெரியாமல் யூ கான்ட் டூ எனி திங். ஸோ அந்த பிளைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு எது, இந்த ஆக்சிஸாக இருக்கட்டும், கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் பாயிண்ட்ஸில் நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ப்ரொஜெக்ஷன். இது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட், குட். இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் இதில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன் அப் டு திஸ் ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஹைப்பர் மெஷ்ல இருக்கும். ஸோ பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு, எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுதா. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், மேபி பிளைன்ஸ் இல்லை ஆக்சஸ் பை யூஸிங் திஸ் பாயிண்ட், திஸ் ஃபேஸ். எஸ், அது வரைய முடியாது. ஏன்னா வாட் எவர் த ஸ்கெட்ச் யூ ட்ரா, அட்லீஸ்ட் யூ நீட் அ பிளைன். மேபி இதை யூஸ் பண்ணி உன்னால் பிளைன் கிரியேட் பண்ண முடியும். பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் 1 2 and this is my third reference. Okay, maybe 1 2 vertex 2 ஒரு பிளைன் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிளைன் கிட்ட நீ என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். சர்ஃபேஸஸில் இருக்கும்போது ஓகே, இட்ஸ் ஓகே, ஏன்னா அந்த சர்ஃபேஸை எடுத்துக்கும். பட் லிட்ரலி வந்துட்டு எந்த ஒரு பிளைன்லேயும் இல்லாமல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் பாயிண்ட்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன் பாயிண்ட் ஆன் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் ஆன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்ச் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுறது. எனக்கு ஸ்கெட்ச் இருக்குது, அந்த ஸ்கெட்சே வந்துட்டு பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லிட்ரலி மேபி ஸ்கெட்ச் Ctrl 8. இந்த ஃபேஸஸில் ஸ்கெட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது 1 2 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை என்ன பண்ணணும், இதை இன்புட்டாக கொடுத்து நான் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா exit sketch, we have an option called point on point. So 1 and 2. So we have created a pointer, but ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அட் அ டைம் சூஸ் பண்ண முடியும். ஸோ 0.5 அப்படிங்க
சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் எவ்ரி டைம் தனியாக வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ இஃப் யூ வாண்ட் ஹியர் ஆல்சோ go to points, this is my point, and say apply. Okay, once I clear the selection, okay, so 0.5 and 0.6 will be created. Yep. So that is all about planes, axis and coordinate system, points. And also we have an option called center of masses. இது எதுக்கு? ஸோ சென்டர் ஆஃப் மாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டைப்பாக வந்துட்டு என்ன ஆயிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும், அது பேலன்ஸ்டாகி நிற்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்துட்டு என்ன ஆகும், அங்கே ஆக்ட் ஆகும். அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேசஸில் அது கிடையாது. அண்ட் லாஸ்ட் ரெஃபரன்ஸஸ் மேட் ரெஃபரன்ஸ். இந்த மேட் ரெஃபரன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், செகண்ட், தேர்ட் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அசம்பிளி ஆகிறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ வி வில் கிளியர்லி சி திஸ் இன் அவர் அசம்பிளி செஷன். ஓகேவா? ஹோப் அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹோல் விசார்ட் பார்த்துருக்கோம். அண்ட் தென் ரெஃபரன்ஸில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம்.